காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஊதுவார் தமையே நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சொன்னதாக பேசுகிறேன். இன்று திருஞான சம்பந்தரோட குரு பூஜை. அதை தொடர்ந்து நம்ம அவினாசி திருத்தலத்தை பார்த்துவிட்டு என்ன நிகழ்வு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சொன்னதாக பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இன்று உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வைகாசி மூலம் நட்சத்திரம். இன்றைக்கி திருஞான சம்பந்தர், அவருடைய மனைவி சொக்கியார், அதுக்கப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், மதங்க சூலாமணி, முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், அப்புறம் அங்கே திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் மற்றும் வெளியில் அமர்ந்திருந்த ஒரு பெண்மணியும் இன்றைக்கி எல்லாமே இறையில் கலந்து ஒரு அற்புதமான நிகழ்வு ஆச்சால்புரத்தில் நடந்த நிகழ்வு. இன்று திருஞான சம்பந்தர் குரு பூஜை பல்வேறு தலங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று அவினாசியில் திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை நிகழ்வு காலையிலும் மதியம் பன்னிரு திருமுறை முற்றோதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது 8வது தொகுப்பாக மாலை 2:30 மணிலேருந்து 6 மணி வரை திருநாவுக்கரசருடைய தேவாரம், அதைத் தொடர்ந்து திருஞான சம்பந்தருடைய ஐக்கிய நிகழ்வும் நடைபெறவிருக்கிறது. இதில் என்னால் இந்த நிகழ்வு திருமுறை கலாநிதி பன்னிசை பேரறிஞர் சிவத்திரு கரூர் குமார சுவாமிநாத தேசிகர் ஐயாவோட தலைமையில் தமிழகத்தின் தலைச்சிறந்த ஓதுவாமூர்த்திகள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர்கிட்ட மிக அற்புதமாக பாடிய நிகழ்வை நாம் கண்டுகளிக்கலாம். முடிந்தவரை நான் பதிவு செய்து இதில் பதிவிடுகிறேன். அனைவரும் இந்த நல்ல நாளில் அருள்மிகு கருணாம்பிகை உடனவர் அவினாசியப்பரின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சொன்னலதா. திருச்சிற்றம்பலம். பூஜையை முன்னிட்டு திருமுறை கண்ட விநாயகருக்கு பூஜை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகருக்கு மிக அற்புதமாக அபிஷேகம் நடைபெற்று அலங்கார நிகழ்வை பார்க்கலாம். திருநாள் இன்றைய நன்னாளிலே நம்முடைய அவினாசி திருத்தலத்தில் ஞானசம்பந்தர் பெருமான் செய்த அற்புத திருப்பதிகங்கள் இந்த இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம். ஞானசம்பந்தர் பெருமான் அருவமாக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்துவார் என்று பெருமான் திருமணியிலே வேண்டி சைவ விழாக்கள் எந்தவித இடர்பாடுகளும் இன்றி உலகெங்கும் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று பெருமானிடம் நாம் ஒரு விண்ணப்பமாக வைத்து அனுமான் உண்மை நாயன்மார்கள், நால்வர்கள், குருபூசை, 12 திருமுறைகள், முற்றோதல், பெரு விழாக்கள், இந்த விழாக்களிலே திருமுறைகள் எல்லாம் ஒலிக்க வேண்டி இதுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் பெருமான் திருச்செவியிலே விண்ணப்பமாக வைத்து தடைகளை நீக்கும் பொருட்டு பெருமான் திருவடியே இன்றைய விண்ணப்பத்தை
வைத்து தோன்றுகின்றோம். ஊட்டிய கோந்தப்பு கொள்ளித்த ஊட்டடிய கோந்தடல் போற்றி ஆழி மிசை கல்விதப்பு அண்டபினா அடி போற்றி ஆழி திருநாவலூர் பணிகொள்ள மதம் போற்றி ஊழிமணி திருவார ஊரது நாடோரே.
தொற்றியுள்ள தொல்வினை தீரும் பொருட்டு 3 வயது ஆரம்பிக்கும் வரை ஞானசம்பந்தர் நம்மை போன்ற ஒரு மானிட பிறப்பாகத்தான் இருந்தார். அந்த பிரம்மதீர்த்தத்துக்கு நீராடச் சென்ற தந்தையாரை பார்த்து தானும் வருவேன் என்று அழுதார். அந்த அழுகை ஒலி கேட்ட காழி இறைவர் உமாதேவியாருடைய திருமுலைப்பாறை தொற்றினத்தில் சுரந்து உண்ணச் செய்தார். கரையேறி வந்த தந்தையார் குழந்தை வாயில் பால் வழிவது கண்டு யார் அந்த எச்சில் பாலை உண்டா என்று கோபித்தார். அந்த கோபித்த காரணத்தினால் நமக்கு கிடைத்தது 16,000 பதிகங்கள். செல்லரித்தது நீங்கி 385 திருப்பதிகள் நமக்கு கிடைக்கப்பெற்றன. அது நமக்கு கிடைத்த பெரும்பேறு. அந்த வகையிலே தொல்வினை தீரும் பொருட்டு முதல் ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்த திருப்பதிகத்தை இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்தோம். நம்முடைய மரபிலே இசைக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது சுரஸ்தானம் 7. அந்த 7 சுரங்களிலே 5 சுரங்கள் தான் அந்த பன்னிசை மரபுகளை இயக்குகின்றது. அதுபோன்றே லயத்தாலும் 7 தாளங்கள் இருந்தாலும் 5 வகையான சாதிகள் தான் தாளத்தை இயக்கிறது. சுதி மாதா லயம் பிதா என்று நம்முடைய குருமார்கள் சொல்வார்கள். இவை இரண்டும் நமக்கு இல்லை என்றால் செவிக்கு இன்பமாக இருக்கக்கூடிய அந்த இசையை நாம் பெற முடியாது. அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் தனக்கு பால் வந்து ஆண்ட இறைவனது அடையாளங்கள் ஒவ்வொரு பாடலிலும் 5 அடையாளங்கள். அவர் பாடிய பன்னிசை மரபிலே நட்டபாடைக்கு கம்பீர நாட்டை என்று 5 சுரங்கள் ஆரோகணம் அவரோகணம் வரக்கூடிய ராகமாக கம்பீர நாட்டையை பாடினார். அவர் பாடின சந்தம் கண்டனடை 5 சொற்கள் வரக்கூடிய தாளத்திலும். ஆக தனக்கு பால் தந்த ஆண்ட இறைவனது மூல மந்திரமாக விளங்கக்கூடிய பஞ்சாட்சரத்தை உணர்த்தும் வகையிலே இந்த பதிகத்தை பாடியவர்களால் அதனைத் தொடர்ந்து இந்த தாளத்துக்கு உரியது எது அப்படின்னால் இசைக்கருவிகளிலே 5 வகையான கருவிகள். அதில் ஒன்று கஞ்சக்கருவி, உலோகத்தலான கஞ்சக்கருவி. அதாவது காற்று கருவி, நரம்பு கருவி, தோல் கருவி, கஞ்சக்கருவி, விடற்று கருவி என்று சொல்வார். ஓதுவார்கள் பாடுவது விடற்று கருவி, தொண்டையில் தான் நம்ம பாடும். அதனால குரல் இசைன்னு சொல்லுவோம். அந்த வகையிலே கையிலே தாளம் விட்டு பாடுவது கஞ்சக்கருவி, வெண்கலத்திலான ஓசை கொடுக்கக்கூடிய ஒரு தாளம். இந்த தாளத்திற்கென்றே ஒரு தலம் நமக்கு கிடைக்கப்பட்டது. ஞானப்பால் உள்ள ஞானசம்பந்த பெருமான் அருகாமையில் உள்ள திருக்கோலக்கா என்ற திருத்தலத்துக்கு வழிபட சென்றார். 3 வயது குழந்தை தன்னுடைய கைகள் பிஞ்சு கைகள் சிவக்க தாளமிட்டு பாடியது. அதனை கண்ட இறைவன் உலோகத்தில் உயர்ந்தது தங்கம், அந்த தங்கத்திற்கு உரிய பொன்னாலான தாளத்தை அருளினார். அந்த தங்கத்திற்கு வெண்கலத்துடைய ஓசை கிடையாது. ஆற்றலுக்குடைய அம்மை வெண்கலத்துடைய ஓசை தந்தருளினார். அது பொழுது பாடிய திருப்பதிகம் மடையில் வாழை என்ற திருப்பதிகம். அந்த பதிகத்தை இறைவன் திருச்செவிக்கு உள்ளார். மடையில் வாழை பாய
கடிதத்தில் கடிதத்தில் சிறப்படைவதற்கு இத்தலத்தை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா தாளம் அருளினார். தாளம்னா கணக்கு தான். ஒரு இசை நிகழ்ச்சி சிறக்க வேண்டும், ஒரு மிருதங்கம் தான், நாங்க போட்ட தாளத்தை நாங்க 3 அட்சரம் போடுவோம், அதை வாசிக்கலாம், அவங்க அதை கணக்கு பண்ணி தான் போராட கொடுப்போம். அப்ப கடிதம் சிறக்க வேண்டுமே, ஆனால் பேச முடியாத குழந்தைகள் அத்தலத்தில் போய் பெருமான் விண்ணப்பம் செய்தால் குழந்தைக்கு பேச்சு வரும். அந்த தலத்தினுடைய சிறப்பு பூசை கொடுத்த நாயகிகள். அதனை தொடர்ந்து ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் ஊர், தாயார் ஊர்னா பாட்டியார் ஊர், திரு நனிபள்ளி. அந்த திரு நனிபள்ளி திருத்தலத்திலே ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் ஞானப்பால் ஊட்டினார். அவர் 3 வயதிலே உலகளாவி வேதம் புராணம் இதிகாசங்களை எல்லாம் தமிழிசையாக பாடத் துவங்கி விட்டார். இறைவன் அவருக்கு திருத்தாளம் பொன்னாலான தாளத்தை அருளியுள்ளார் அப்படிங்கிற வியப்பை கருதி அவருடைய பாட்டியார் ஊரில் வாழ்ந்த அந்தணர்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமானை அவ்வூருக்கு வரவழைத்தார்கள். அந்த வேளையில் ஞானசம்பந்த பெருமான் அவருடைய தந்தையார் தோளில் அமர்ந்து கொண்டு, 3 வயது குழந்தை ரொம்ப தூரம் நடக்க முடியாது, தந்தையார் தோளில் அமர்ந்து அந்த தலத்திற்கு போனார்கள். போகும் பொழுது அங்கு எங்கு பார்த்தாலும் வயல்கள் சூழ்ந்து இருக்குதான். இது எந்த ஊருக்கு கேட்கும் பொழுதுதான் அவங்க பாட்டியார் ஊர்னு அவர் தந்தையார் சொல்றார். இதுக்கு இந்த பதிகமே சாட்டு. இந்த பதிகமே பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக்குவதற்காக பாடிய திருத்தலம். நம்முடைய விவசாய பூமியிலே நிறைய தாதுப்புக்கள், நெல், கரும்பு, வாழை எல்லாம் சிறந்து குலைகளை ஈன்று நல்ல விவசாயம் செழிக்க வேண்டுமையானால் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து விதையிட்டால் நல்ல மகசூல் அடையலாம் என்பது ஐயமில்லை. பாலை நிலத்தை நெய்தல் நன்செய்யை புன்செய் செய்தார். இந்த தலத்தினுடைய சிறப்பு. அந்த பதிகத்தை இறைவன் திருச்சபைக்கு விண்ணப்பம். காரைகள் பூகை முல்லை களபாலை ஈகை பட தொடரி கள்ளி கவினி சூளைகள் பம்மி கிண்மை சுடு காணமர்ந்த சிவன் நேய கோல நகரான் தேரைகளாரை சாலை மெய் கொள்ளவான கோகை கொள்ள சுவட நாரைகளாரல் வாரி மயனே
அதாவது ஞானசம்பந்த பெருமான் ஆணையிட்டு சொன்ன பதிகங்கள் 5. அதிலே ஒன்று கோளறு திருப்பதிகம், அரசாழ்வர் ஆணை நமது. இந்த பதிகமும் நடு இருள் ஆடும் எந்தை நனிப்பள்ளி உள்க வினை கடுதல் ஆணை. வினையை நீக்க வேண்டும் பெருமாண்ட நம்ம விண்ணப்பம் பண்றோம். ஆணையிட்டு சொல்வார் பெருமான், இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடத்துங்க. அது போன்று வீறு வரி அரவமோடு சாதாரண அதுலையும் ஆணை என்ற சொல்லுண்டு. இப்படி ஆணையிட்டு சொன்ன பதிகங்கள் 5 இந்த பதிகத்துக்கு அழகாக சொல்றார். பதிஞான முனிவன் இடுபறை ஒன்ற அத்தர் பியன் மேல் இருந்து இன்னிசை. பியன்னா தோள், தோளில் அமர்ந்து கொண்டு பாடிய பதிகம் என்று மிக அழகாக பியன் மேல் இருந்து இன் இசையால் உரைத்த படுவல் எந்தை நனிப்பள்ளி உள்க வினைவிடுதல் ஆணை நமதே என்று பாடினார். அத்தலத்தை வழிபாடு செய்து அங்கிருந்து அப்படியே விருத்தாசலம் அருகாமை வருகிறார். திருநெல்வாயில் அறத்துறை என்ற திருத்தலத்தை அடைந்து அந்த பெருமானை வழிபட எண்ணிய ஞானசம்பந்த பெருமான் இரவு வேளை வந்த காரணத்தினால் அத்தலத்திற்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடியே மாரம்பாடி என்ற தலத்திலே இரவு தங்குகிறார். அந்த வேளையிலே ஞானசம்பந்த பெருமான் திருநெல்வாயில் அறத்துறை வழிபட வந்ததை எண்ணி அன்று இரவு அந்த ஊர் மக்கள், அந்த ஊர் கோவில் நிர்வாகி, கோயில் குருக்கள் கனவிலே பெருமான் தோன்றி ஞானசம்பந்த பெருமான் நடந்தும் தந்தையினுடைய தோளிலும் அமர்ந்து பல தலங்கள் தரிசனம் செய்ய பதிகம் பாட வந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால அவருக்கு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு, முத்து குடை, முத்து சின்னம் இவை 3 அளித்துள்ளோம். அவையை எடுத்து ஞானசம்பந்த பெருமானை அதில் அமர்த்தி அழைத்து வாருங்கள் என்று இறைவன் கனவில் தோன்றி கூற, விடிந்த வேளையிலே ஆலயத்தோடு சென்று பார்க்கும் பொழுது இவை 3 அழிக்கப்பட்டது. இவை எடுத்து போய் ஞானசம்பந்தரிடம் இறைவன் அளித்த முத்துக்குடை, முத்து சின்னம், முத்து சிவிகையை அளித்தார்கள். இறைவனை எண்ணி 5 எழுத்தினுடைய உண்மையை எண்ணி ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய திருப்பதிகம் எந்தை ஈசன் என்பெருமான் ஏறவர் கடவுள் என்று ஏற்றி சிந்தை செய்பவருக்கு அல்லால் சென்று கைகூடும் அறத்துறை அடிகளிடம் அருளே என்று மிக அழகாக பாடி அருளிய திருப்பதிகம் பண் பேந்தை காந்தாரம் 2ஆம் திருமுறை 157வது பக்கத்தில் இந்த வரலாற்று முறை நூல்ல 157வது பக்கத்தில் அந்த பதிகம் இருக்கின்றது. நாம் ஞானசம்பந்தருக்கு இறைவன் முத்து பல்லக்கு கொடுத்தார். நாம் விரைவாக ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டுமே ஆனால் பயண தடைகள் நீங்க வேண்டி பதிகத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். எந்த ஈசன் பெருமான் Ira
தலையாத்திரை. தலையாத்திரைங்கிற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தவர் ஞானசம்பந்தர். அந்த தலையாத்திரையினுடைய விளக்கம் என்னவென்றால், அவர் பிறந்து அவருக்கு ஞானம் கிடைத்த தலம் சீர்காழி. காழியின் பதியை விட்டு நீங்க மற்ற தலங்கள் சென்று தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் காழி வந்தார் என்றால் ஒரு யாத்திரை. அதற்கு செலவு நயப்புன்னு சிலப்பதிகார சொல் வரலாற்று முறையில் போடணும். முதலாம் செலவு நயப்பு, இரண்டாம் செலவு நயப்புன்னு போட்டிருப்பாங்க. செலவு நயப்பு என்றால் சிலப்பதிகார சொல் தலையாத்திரை என்று பொருள். அந்த வகையிலே முதல் தலையாத்திரை பொற்றாளம் பெற்று மீண்டும் காழிக்கு வந்தார். இரண்டாம் யாத்திரை சென்றார். திரு நனிப்பள்ளியில் பாலை நிலத்தை நெய்த நிலமாக்கி விருத்தாசலம் அருகாமை வந்த திருநெல்வாயிலார் துறையை முத்துச்சிவிகை, முத்துக்கூடை, முத்து சின்னம் பெற்றார். மீண்டும் காழியின் பதிக்கு சென்றார். அந்த காழியின் பதிக்கு செல்லும் பொழுது அவருக்கு வயது 7. ஒரு அந்தணர் குலத்திலே சைவ மதத்திலே 7 வயது ஆன அகவை பெற்ற சிறுவர்களுக்கு உபநயனம் என்ற ஒரு முறைமை, ஒரு சடங்கு நடைபெறும். பூணூல் கல்யாணம் என்று தமிழிலே சொல்வார்கள். அவிநாசிக்கு அந்த வரலாறு மிக தொடர்புடையது. 2 குழந்தைகளை முதலை உண்டது ஏரியில். சுந்தரர் இங்கே வரும் பொழுது ஒரு அந்தணர் வீட்டில் மங்கள சொல், ஒரு அந்தணர் சொல், அழுகை ஒளி. ஏன் என்று விரும்பினார். அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை முதலை விழுங்கியது, ஒரு குழந்தை 7 வயதானது. அது உபநயனம் நடைபெற்றது. அந்த வேளையிலே சுந்தரர் பெருமாண்ட காலனுக்கு ஆர்டர் கொடுத்தார். பிள்ளை தர சொல்லு காலனையே. காலன் என்ன பண்ணார்? வருணனுக்கு ஆர்டர் கொடுத்தார். வருணன் மழையை கொண்டு வந்தான். மழை மூலமா ஏரி நிரப்பியது. ஏரியிலே முதலை வந்தது. முதலை உண்ட பாலகன் அந்த என்ன வயது முதிர்ந்திருப்பானோ அந்த வயதோடு அந்த குழந்தையை உமிழச் செய்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த குழந்தை 7 வயது குழந்தைக்கு உபநயனம் செய்து ஆசீர்வாதம் செய்து சென்றார். இந்த வரலாறு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு காழியின் பதியிலே 7 வயதிலே உபநயனம். உபநயனம் என்றால் என்ன? பஞ்சாட்சர உபதேசம். பஞ்சாட்சரத்தினுடைய தன்மை என்ன? தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம் என்று 5 வகை உண்டு. இறைவனை ஜபிக்க வேண்டும். சிவாய நம, நம சிவாய, வச்சிவாயன, இப்படி அந்த பஞ்சாட்சரத்தை மாறி மாறி 5 வகையாக ஜபம் பண்ணணும். இந்த உபதேசம் ஞானசம்பந்த பெருமானுக்கு நடைபெற்றது. அந்தணர் குலத்திலே உயர்ந்தோர் மறையோர் அவருக்கு உபதேசம் செய்து வைத்து பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை ஞானசம்பந்தரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்களாம். அந்த பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை முழுக்க பதிகமாக பாடி தந்ததுதான் பஞ்சாட்சர திருப்பதிகம் என்ற திருப்பதிகம். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் நினைவின் என்று காந்தார பஞ்சம பண்ணிலே கேதாரங்களிலே ஞானசம்பந்த பெருமான் பாடி அருள்கின்றார். திருமுறைகளிலே 196வது பக்கம். துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும்
சூரிய